ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி உட்கார்ந்து இருக்கார். சத்சங்கம் நடக்க போது, காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. தட்சிணேஸ்வரம்ல இருக்கார். வெளியில லட்டு பிடிக்கணும், பூந்தி வச்சிருக்கு. ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லிருக்காங்க, இங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, சார சாரையா எறும்பு வருது. குருவே என்ன செய்யறது, நாங்க என்ன பண்றது, அதை கொல்ல முடியாது, அதை நகர்த்த முடியல, என்ன பண்றது. சூப்பரா ஒரு வேலையை சொன்னார் அவர். கிண்ணத்துல சக்கரை எடுத்துக்கோ, அந்த குவியலா போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல, அதுக்கு 2 அடி தள்ளி அதை தூவிட்டார். உள்ள எந்த எறும்பும் வரல, சக்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. லட்டு பிடிச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க. குரு உட்கார்ந்து சத்சங்கம் பேசுகிறார். அவர் சொன்னார், பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன, அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன. நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன், அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை, நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார். பல பேர் ஆசையை அனுபவித்து விட்டு இலக்கை விட்டு விடுகிறோம். ஆசையை அறுத்து விட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும்.